இன்றைக்கி வெங்காயம் இல்லாமல் எப்படி காடை பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காடையில் 1 ஸ்பூன் அளவுக்கு முதல்ல நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிருக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி அளவுக்கு வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். குக்கர் வச்சுட்டு பிரியாணிக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகுனதுக்கப்புறம் 2 பட்டை இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 மராட்டி மொக்கு, அன்னாசி பூ சின்னதாக 2 லவங்கம் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா படப்படன்னு வெடித்த பிறகு சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம கோஸ் வெட்டி வச்சுருக்கோம். 1/4 கிலோ அளவுக்கு கோஸை நல்லா வெங்காயம் மாதிரி நீட்டு வாக்காக மெலிசாக கட் பண்ணிவிட்டு மசாலா பொரிஞ்ச உடனே இதை சேர்த்துருங்க. அப்புறம் 5 பச்சை மிளகாய் கூடவே போட்டுட்டு வெங்காயம் எந்த அளவுக்கு மொறுவலாக லைட் ப்ரௌன் ஆகுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோஸ் நல்ல லைட் ப்ரௌனாக வெங்காயம் மாதிரியே வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். அதாவது 1/2 கிலோ பிரியாணிக்கு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 9 தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா நீட்டு வாக்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்க நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிரேவியாக நீங்கள் வதக்கி விட்டுருங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட காடை நம்ம வறுத்துடலாம். தோசை கல் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில் நம்ம ஊற வச்சுருக்க காடையை 2 பக்கமும் நல்லா செவர விட்டு எடுத்துக்கலாம். ஏன் இதை பண்ணுறோன்னாக்கா காடையில் பச்சை வாசனை வரும். அப்படியே நீங்கள் பிரியாணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது பச்சை வாசனையாக இருக்கும். இதுவே நீங்கள் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணிங்கன்னா பச்சை வாசனை உங்களுக்கு அவ்வளோவா இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு 2 பக்கமும். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்குள்ளே நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக நமக்கு வதங்கியிருக்கும். ஒரு கையளவுக்கு புதினா, ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம பொரிச்சு வச்சுருக்க காடையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா எப்பவுமே சாஃப்டாகவும் ஈஸியாகவும் உங்களுக்கு வெந்துடும். ஸோ பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன் கிரேவியோட. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வைக்க போகிறோம். 1க்கு 1.5 நீங்கள் வைக்கணும். நான் பார்த்திங்கன்னா 3 அழகு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் 4 அழகு அளவுக்கு நம்ம வைக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட 1 அழகு அளவுக்கு தண்ணி ஆல்ரெடி அதிலே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா தக்காளி அதிகமாக நம்ம பிரியாணியில் சேர்த்தா கிரேவி அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ 3 அழகு அரிசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 அழகு தண்ணி வச்சா போதும். கடைசியாக புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மூடி போட போகிறோம். மூடி நல்லா ஹை ஃப்ளேமாக வச்சு போட்டுட்டு விசில் போடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு புஷ்ஷுன்னு ஒரு சவுண்ட் வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்று நீங்கள் விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. விசில் எதுவும் வர தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன்னு நல்லா சூப்பரான காடை பிரியாணி ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். வெங்காயம் போடல அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம கோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அதே பிரியாணி டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் காடை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சிக்கனில் கூட இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.